வணக்கம் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுறேன். நிறைய இன்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சார் ஜான்வரி 25க்கு டைம் டேபிள் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் எல்லா அகாடமிலையுமே ஆப்வியஸ்லி அவங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடி பண்ற பசங்க டைம் டேபிள் கேட்டதுனால ஜஸ்ட் நாங்க எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டிருப்போம்ல நம்ம கிளாஸஸ்ல. ஸோ அந்த டைம் டேபிள் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் யூ. ஆக்சுவலி இந்த டைம் டேபிள் வந்துட்டு நாங்க நவம்பர் 2024 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு நினைச்சு போட்டோம். ஆனா அது நவம்பர் நடக்காம ஜான்வரிக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு இல்ல இந்த அட்டம்ப்ட். ஸோ ஆனா நாங்க போட டைம் டேபிள மாத்தல, அதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம். ஐ ஜஸ்ட் ஷோ யூ த டைம் டேபிள், ஒரு தடவை பாருங்க. ஸோ இதுதான் நம்மளோட டைம் டேபிள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் மந்த்ல நம்ம கிளாஸஸ் ஆரம்பிச்சோம் நவம்பர் எக்ஸாமுக்குன்னு நினச்சிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லா கிளாஸ் வந்துட்டு டெய்லி 2 ஹவர்ஸ் மார்ச்ல ஆரம்பிச்சு ஏப்ரல் மிட்ல முடியணுன்ற மாதிரி ஒரு 50 டேஸ் கிளாஸ் பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி மே ஃபர்ஸ்ட் வீக்ல 100 மார்க்ஸ் டெஸ்ட் வைப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இது பக்காவா போச்சு, இது முடிஞ்சிருச்சு. ஸோ மே ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க எல்லாருமே லா 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டாங்க. அடுத்தது மார்ச்லயே வி ஸ்டார்டட், மார்ச் மிட்ல வி ஹாவ் டு ஸ்டார்ட் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் அப்படின்னு நினைச்சோம். அண்ட் இட் வில் கோ டில் ஜூன் அப்படின்ற மாதிரி நம்மளோட பிளான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல அவங்க வந்து 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதுவாங்க. ஸோ இப்போ வந்து மார்ச்ல அவங்க எவ்வளவு ஹவர்ஸ் படிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பாங்க, 4 ஹவர்ஸ் செல்ஃப் ஸ்டடி பண்ணணும். ஸோ 8 ஹவர்ஸ் படிச்சிருப்பாங்க. அடுத்தது ஏப்ரல்லையும் அதே மாதிரி தான், 4 ஹவர் கிளாஸ், 4 ஹவர் செல்ஃப் ஸ்டடி, 8 ஹவர் படிச்சிருப்பாங்க. அடுத்தது மே மாசம். மே மாசத்துல உங்களுக்கு கிளாஸ் லாக்கு முடிஞ்சிருக்கும், அதாவது ஏப்ரல் மிட்லயே லாக்கு முடிஞ்சிருக்கும். அண்ட் ஏப்ரல் மிட்ல இல்லைன்னா மே ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம வந்து டாக்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஸோ ஐ திங்க் லா 100 மார்க்ஸ் டெஸ்ட் முடிஞ்சோடனே டாக்ஸ் ஆரம்பிச்ச கணக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸ் மட்டும் டெய்லி 1 ஹவர் ஆரம்பிப்போம். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் குரூப்ல இருக்கிற காஸ்டிங்கை நம்ம படிக்க வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தோம். ஸோ மொத்தம் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ்க்கு கிளாஸ் போயிட்டு இருக்கும், டிடிக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கும், காஸ்டிங்க்கு கிளாஸ் போயிட்டு இருக்கும். இது எல்லாம் சேர்த்து அவங்க 4.5 ஹவர் கிளாஸ் பார்ப்பாங்க. திருப்பி ஒரு 4 ஹவர் செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, ஒரு 8.5 மணி நேரம் படிப்பாங்கன்ற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் மார்னிங் போய்கிட்டு இருக்கும், ஈவினிங் டிடி கிளாஸ் போயிட்டு இருக்கும், காஸ்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கும். ஆடிட்டிங் கிளாஸும் ஜூன் மாசம் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ அனதர் 10 டேஸ், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மே 20 மே 19 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அனதர் 10 டேஸ்ல நம்ம 1ஆம் தேதியிலேருந்து ஆடிட்டிங் ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா குரூப் 1ல அக்கௌண்ட்ஸ் வந்து 50% மேல முடிஞ்சிருக்கும், டிடி வந்து ஒரு 30 to 35 40% முடிஞ்சிருக்கும், காஸ்டிங் ஒரு 30% முடிஞ்சிருக்கும். இப்போ ஆடிட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பீக் மந்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பீக் மந்த் அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் படிக்க ஆரம்பிப்பாங்க இந்த மந்த்ல இருந்து. இந்த இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ பீக் மந்த் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜூன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 மணி நேரம் கிளாஸ், அதுக்கப்புறம் 4 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி, 10.5 மணி நேரம் டோட்டலா படிக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது ஜூலைல அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் முடிஞ்சிருக்கும், டிடி கிளாஸ் போய்கிட்டு இருக்கும், காஸ்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கும், ஆடிட்டிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கும், எஸ்எம் கிளாஸும் ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஜூலை மிட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிருக்கும். ஸோ 50 டேஸ் கிளாஸ்ல ஜூலை மிட்ல ஆடிட்டிங் முடிஞ்சிட்டு யூ வுட் ஹவ் ஸ்டார்டட் எஸ்எம். அண்ட் எஸ்எம்ன்றது வந்து ரொம்ப சின்ன சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா எஸ்எம்மும் ஆரம்பிப்போம், எஃப்எம்மும் ஆரம்பிப்போம். ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஹவர் கிளாஸ் இருக்கும், 4 ஹவர் செல்ஃப் ஸ்டடி, ஸோ 12 ஹவர் போயிட்டு இருக்கும். ஆகஸ்ட்ல டிடி முடிஞ்சிட்டு ஜிஎஸ்டி ஆரம்பிச்சிருப்போம். ஸோ ஜிஎஸ்டி போய்கிட்டு இருக்கும். சில பேர் காஸ்டிங்க ஜூலைலேயே முடிப்பாங்க, சில பேர் காஸ்டிங்க ஆகஸ்ட்ல முடிப்பாங்கன்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு ஆடிட்டிங் முடிஞ்சு 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, எஸ்எம் முடிஞ்சு 100 மார்க்ஸ் டெஸ்ட், அதாவது 50 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதியிருப்பாங்க, எஃப்எம் போய்கிட்டு இருக்கும்ன்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த டைம்ல கிளாஸ் பெருசா இருக்காது, செல்ஃப் ஸ்டடி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் செப்டம்பரோட எல்லா கிளாஸுமே முடிஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃப் ஸ்டடி ஹவர்ஸ் ஜாஸ்தி ஆயிடும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அக்டோபர்லாம் ஃபுல்லா 100 மார்க்ஸ் டெஸ்ட், நவம்பர் மாசம் எக்ஸாம் எழுதிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லா பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ எக்ஸ்ட்ரா 2 மந்த் கிடைச்சதுனால எக்ஸ்ட்ராவா அந்த 2 மாசமும் 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுத வச்சுட்டு ஜனவரி மாசம் எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பிளான். இதுல பாத்தீங்கன்னா மினிமம் அவங்க 12 ஹவர்ஸ் எவ்ரிடே கமிட்டடா இருப்பாங்க. இது 12 ஹவர்ஸ்ன்றது பேர் மினிமம் தான் இருக்கும், அதுக்கு மேலதான் போகும். ஃபர்ஸ்ட் 2 மாசம் மட்டும் தான் அந்த 8 ஹவர்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10 12 12 மணி நேரம் வந்துடும். 12 ஹவர்ஸ்ன்றது என்ன பொறுத்த வரைக்கும் கம்மி. ஏன்னா எவ்ரி ஒன் would have got up like no எவ்ரி ஒன் எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க? 5:30 5:45 6 மணிக்கு எந்திப்பீங்களா? நைட்டு தூங்கும் போது 10 11 மணி ஆயிடுமா? ஸோ கண்டிப்பா 14 to 15 ஹவர்ஸ் நம்மளால முழிச்சிருக்க முடியும். அதுல 1.5 மணி நேரம் வந்து குளிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்குன்னு வச்சுட்டா கூட ஷோர் ஷார்ட் நம்மளால 13 மணி நேரம் படிக்க முடியும். ஸோ 12ன்றது கம்மி தான், அதுக்கு மேலதான் எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் எங்களோட பிளான்ஸ். இது உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க கேட்டீங்கன்றதுனால ஷேர் பண்றேன். தேங்க்யூ.